வாழ்க வளமுடன். நம்ம உள்தன்மை எதுவாக இருக்கிறதோ, நம்ம உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கிறோமோ, நம்ம சிந்தனை எதை பற்றி அதிகமாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. வெளியில அதான் நடக்குது. ஆனா நம்ம உள்தன்மையை மாத்துறதை விட்டுட்டு வெளியில என்ன நடக்கணுமோ அதற்கு என்னென்ன செயல்கள் செய்யணும், வெளியில என்னென்ன செயல்கள் செய்யணும், வெளியில எப்படி மாத்துறது, இப்படி யோசிச்சு நம்ம வெளியில மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு பல முயற்சிகள் செய்கிறோம், பல வழிகளை தேடி கண்டுபிடிக்கிறோம். உண்மை என்னன்னா, நம்ம உள்ளுக்குள்ள மாத்தினா வெளியில மாறும். இதற்கு சிறந்த வழி தியானம். நம்ம எல்லாருக்குமே தியானம்னா அமைதியா இருக்கிறது, அமைதியா உக்காந்து இருக்கிறது நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாதுங்க. தியானம்ங்கிறது 2 வகைப்படும். ஒன்னு செயல் தியானம், இன்னொன்னு செயல் அற்ற தியானம். மனசு அமைதியா இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், இறைநிலை அடையணும், முக்தி அடையணும். இந்த நோக்கத்துல தியானம் செய்தால் அது செயலற்ற தியானம். இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியா சந்தோஷமா நிறைவா இருக்கணும் அப்படின்னு தியானம் செய்தால் அது செயல் தியானம். இந்த செயல் தியானத்தை ஆர்த்த தியானம்னு சொல்லுவாங்க, செயலற்ற தியானத்தை தர்ம தியானம்னு சொல்லுவாங்க. நமது பயிற்சியில இந்த 2 தியானமும் சொல்லித்தரோம். இன்னும் ரொம்ப முக்கியமா, எனது உடல், எனது மனம், நான், இந்த 3ஐயும் 3ஆ பிரிக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுத்து அந்த 3ம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை எப்படி இயங்க வைக்க வேண்டும் அதையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயற்கையோட தன்மையோட இணக்கமாக மாறி, இந்த இயற்கையோட தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு தான். அதுவும் எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. அப்போ நம்ம இயற்கையோட இணக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் எல்லையற்ற அன்புடனும் நிபந்தனையற்ற அன்புடனும் இருக்க வேண்டும். அப்படி நம்ம மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கான பயிற்சிகளையும் கொடுத்து அந்த இயற்கையோட ஒரு இணக்கத்தை உருவாக்கி, நாமும் இயற்கையால படைக்கப்பட்ட ஒரு உயிரினம், நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கிற அனைத்து உயிரினங்களும் இயற்கையால படைக்கப்பட்டது. அப்ப இந்த 2 உயிரினங்களும் 2 பொருட்களும் எல்லாமே ஒண்ணுதான்னு உணர்ந்து இந்த இயற்கையோட இணக்கமாகும் போது நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் சுலபமாக ஈர்க்க முடியும், சுலபமாக அடைய முடியும். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய சித்தர்களோட ஆற்றல், தெய்வீக ஆற்றல், ஆன்மீக தன்மை, இயற்கை சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய அதிர்வலைகள் கூட சேர்ந்து நாம இந்த பயிற்சி செய்யும் போது நமது நிலை இயற்கையுடன் இணைவதற்கும், நம்ம வாழ்க்கையில எதை தேடிட்டு இருக்கோமோ, எனக்கு நிம்மதியா அமைதியான வாழ்க்கை இருந்தா போதும், நான் இறைநிலை அடையணும், நான் முக்தி அடையணும், அந்த நிலை அடைவதற்கும், எனக்கு இந்த உலக வாழ்க்கை தான்ப்பா வேணும், நான் பொருளாதாரம் நிறைய அடையணும்ப்பா, நான் நல்லா மகிழ்ச்சியா இந்த பொருளாதாரத்தை அனுபவிக்கணும், இந்த உலக வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்கணும்னு எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் நமது வாழ்க்கை முழுமை அடையும். இந்த பயிற்சியில யாரெல்லாம் கலந்துக்கலாம், எப்போ இந்த பயிற்சி நடக்கிறது, எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறும். வாழ்க வளமுடன்.